இலங்கை கொழும்புவில் அரசுக்கு எதிராக பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் போலீசார் கலைத்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் கிஷாந்தனிடம் கேட்கலாம். கிஷாந்தன் வணக்கம். இலங்கை கொழும்புடைய களத்தகவல் என்ன கிஷாந்தன்? வணக்கம். பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தை கலைக்க கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பின் பொல்லை பகுதியில் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது குறித்த போராட்டத்தை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தியுள்ளனர். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் சின்ன பொல்லை பகுதியிலே நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக போலீசார் நீதிமன்றத்தின் தடை உத்தரவையும் மேற்கொண்டிருந்தனர். இருந்த போதிலும் மாணவர்கள் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டதன் காரணமாக நீட் தடை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் மதுஷான் சந்திரஜித் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் எமக்கு தெரிவித்திருந்தனர். இலவச கல்வி, இலவச சுகாதாரம் உள்ளிட்ட பொதுமக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதை கண்டித்தும் பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனாலேயே இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டிருந்தன குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவலுக்கு நன்றி கிஷாந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.